வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது உள்துறை அமைச்சர் அமித்ஷா திடீர் தமிழக பயணம். தமிழக பிஜேபியில் அடுத்த தலைவர் யார் என பரபரப்பு. பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிப்பதற்கு வாய்ப்பு உண்டா? தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி கணக்கு மாறுமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாளை தமிழகம் வருகிறார். நாளை இரவே சில தலைவர்களை சந்திக்கிறார் என்றும் தகவல்கள் இருக்கிறது. நாளை மறுநாள் பல கட்ட தலைவர்களை சந்திக்கிறார். அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களை சந்திப்பதாக தகவல்கள் இருக்கிறது. இதில் குறிப்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பாரா? ஏனென்றால் ஏற்கனவே டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்திருந்தார். தமிழகத்தில் குறிப்பாக அதிமுக சார்பாக கூட்டணி அமைப்போம் என்று உறுதியாக எந்த தகவலும் அவர் கூறாவிட்டாலும் கூட அமித்ஷா தரப்பில், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் டெல்லியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கூட அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது அல்லது கூட்டணி அமைப்ப சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருடைய வலைதளத்திலேயே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்திருந்தார். இவையெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக இருக்கிறது. எந்த நேரத்திலும் கூட்டணி அமையும் என்ற ஒரு சூழல் தான் தென்படுகிறது. இருந்தாலும் தமிழகத்தில் அது சார்பாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் அமித்ஷா அவர்களின் தமிழக வருகை மேலும் இதனை உறுதிப்படுத்துமா? அதிமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறுமா என்பது ஒரு புறம் இருக்க, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா? அதற்கு பதிலாக புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதும் அமித்ஷா இந்த வருகையின் போதே நிகழுமா என்ற ஒரு கேள்வியும் முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய டெல்லி பயணம், அவர் மட்டுமின்றி வானதி சீனிவாசன் போன்றோர் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள். யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதற்கும் விடையளிக்கும் விதமாக அமித்ஷா அவர்களுடைய பயணம் அமையுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தமிழக பயணம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் கூட்டணி விவகாரத்திலும் தலைவர் தேர்வு விவகாரத்திலும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் அதிமுகவின் திரு ஜோதிகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசேயோன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் சாய் சுதாகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம். நமது உரிமை காக்கும் கட்சியைச் சேர்ந்த திரு செங்கை பத்மநாபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். சார், என்னுடைய கேள்வியை திரு சாய் சுதாகர் உங்கள்கிட்ட துவங்குறேன் சார். சொல்லுங்கள் சார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகை. தமிழக வருகை இது திடீர் வருகை கிடையாது. பிரதமர் வெளிநாடு செல்றதுக்கு முன்னாடியே இந்த அறிவிப்பு இருந்தது. அவர் மேபி முன்ன பின்ன 6-7 வர மாதிரி இருந்தது. இப்போது 9-10 வராரு. ஸோ அதனால் திரு அமித்ஷாவோட வருகை முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். சில சமயங்களில் எனக்கு நினைவிற்கு கடந்த முறை ஒருவரை வருவதாக அறிவித்திருந்தார், ஆனால் வரல. ஸோ அப்படிங்கும்போது இந்த வாட்டி கரெக்டாக வந்ததுனால ஒரு திடீர் பயணம் அப்படின்ற. சரி, ஓகே. எப்படி இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அவருடைய வருகையினால் கூட்டணி அமைக்கப்படுமா, இல்லை தலைவர் அறிவிக்கப்படுவாரா? நீங்கள் சொன்ன எல்லா விஷயமே கண்டிப்பாக இந்த முறையாவது நடத்தி ஆக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 75 ஆண்டுகள் முடித்த ஒரு மாநில கட்சி, இந்தியாவிலே முதலாவதாக ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அது தமிழ்நாட்டில் திமுக தான். அப்படி சக்தி வாய்ந்த ஒரு கட்சியே அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். தேர்தல் வேலைகள், பிரச்சாரம் சொல்ல முடியாது, தேர்தல் வேலைகளை, யுக்திகளை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இப்போது மக்கள் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். ஒரு தேக்கமாக இருக்குது தமிழ்நாட்டில். எதிர்கட்சிகளே, பாரதிய ஜனதா கட்சின்னு கிடையாது, அந்த திமுக கூட்டணி தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே திரு அண்ணாமலையோட வெளிநாட்டு பயணம் அந்த டைம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கமாக இருக்குது, ஒரு மந்தமாக தான் இருக்குது. யாரும் ஒன்றும் மும்முரமாக சுறுசுறுப்பாக ஒரு வேலையில் இயங்குவதாக எதுவுமே தெரியல. இது என்ன ஆகும்னா, நீங்கள் இப்போது வட மாநிலத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படி வலுவாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு ஒருங்கிணைச்சு இருக்குது. அந்த சமயத்தில் அந்த I.N. கூட்டணி கடைசி நிமிஷத்தில் கோர்த்துக்கிட்டு கை தூக்கிக்கிட்டு பண்ணுற அந்த விஷயங்கள், வித்தைகள் இதெல்லாம் பலிக்காது.
ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்கேயும் எதிர்கட்சிகளுக்கு வரக்கூடாது அப்படின்றது தான் எங்களை மாதிரி ஆட்களுடைய வேண்டுகோள். இப்போ மக்கள் கூட நீங்க டிசம்பர் வரைக்கும் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் ஒரு கூட்டணி அமைச்சு பிப்ரவரியில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மார்ச்ல எலெக்ஷன் நடக்கும், மேல ஆட்சி அமைக்கணும்னா அது வந்து மக்கள் கிட்ட போய் சேராது. அண்ட் மாநில தலைவர் கூட அவரு நிறைய இது வேற பரப்புறாங்க, என்ன விஷயம், நிறைய விஷயங்களை பரப்புறாங்க. அவர் மாற்றப்படுவார், அவர் ஒதுங்கி விட்டார், அதெல்லாம் கிடையாது. அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏன் மேபி சௌக்கிதார்னு 2019 தலைவர் போட்டியில் நான் இல்லைன்னு சொன்னதை வேற எப்படி புரிஞ்சுக்க முடியும்? தலைவர் போட்டியில் நான் இல்லையா, அடுத்த வரி என்ன, பாரதிய ஜனதா கட்சியில் என்றைக்குமே போட்டின்னு கிடையாது, ஒரு மனதாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்க. தலைவர் போட்டியில் நான் இல்லை என்றால் போட்டியே இல்லை அப்படின்னு பாருங்க. ஏன் கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் பொறுத்து இருந்தா எல்லாமே விளங்க போகுது. சோ தனி ஒரு மனுஷனை அந்த மாதிரி பிரதிபலிக்கிறது அது ஒரு தவறான விஷயம். ஏன்னா அவர் வந்து கட்சிக்காக எவ்வளோ உழைச்சி இவ்வளோ தூரம் கட்சியை கொண்டு வந்திருக்காரு. சரி, அதனால பாரதிய ஜனதா கட்சியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யாது. இது ஊடகங்களும் நிறைய எதிர்கட்சிகளும் இந்த விஷயத்துல ஈடுபடலாம். அப்போ நீங்கள் சொல்லபடி பார்க்கும்போது ஒரு எப்படியாவது இந்த வாட்டி அவர் வந்து இந்த கூட்டணி விஷயத்தையும் தலைவர் விஷயத்தையும் கண்டிப்பாக முடிச்சிட்டு போறது தான் நல்லதா முடிக்கணும். அதுதான் இந்த பயணத்தோட நோக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஒரு நன்மையை கொடுக்கும். கண்டிப்பாக சார், ரொம்ப லேட் ஆகிடும். தொடர்ந்து பேசலாம். திரு ஜோதிகுமார் சார், இப்போ குறிப்பாக இப்போ அமித்ஷா அவர்கள் வருகை அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்துமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதிமுக தரப்பிலிருந்தும் பல நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தலைமையை மாற்றுவது உட்பட. அதே போன்று ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை வந்து மீண்டும் கட்சியில் இணைக்க முடியாது போன்ற பல நிபந்தனைகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது பற்றி உங்களுடைய பார்வை, கூட்டணி அமைய சாத்தியக்கூறுகள் எவ்வாறு இருக்கிறது? உலகெங்கும் இருக்கும் ராஜ்கீய நேயர்களுக்கு மாலை நேரத்து வணக்கம். நீங்க கேட்கிற கேள்வி வந்து தொட்டு அது எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி தானேங்க. ஆனா தெல்ல தெளிவா எங்கள் தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. நாங்க டெல்லிக்கு சென்றது டெல்லியில கட்சியுடைய அலுவலகம் திறக்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் மட்டும்தான். அந்த இடத்துல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக எதிர்கட்சி தலைவரா போயிட்டு திரு அமித்ஷா அவர்களை சந்தித்தது உண்மை. சந்தித்தனுடைய அறிகுறி விளைவாக கூட இப்ப தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தமிழகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்வதற்காக அமித்ஷா அவர்கள் வரலாம். அது அரசாங்க வேலையா வரலாம், இல்ல அவருடைய உள்கட்சி விஷயமா விவகாரத்துக்காக வரலாம். அப்படி வரும் பொழுது அவர்கள் வந்து கூட்டணி என்பது அதிமுகவில் மட்டும்தான் பேசணும்னு கிடையாதுங்க, திமுகவுடனும் பேசலாம். ஏன்னா அதோடைய உரிமை யாருக்கு இல்லைன்னா அவங்க பேசலாம். ஆனா அதிமுகவுல திரு எடப்பாடியார் அவர்கள் என்ன சொல்லி இருக்காருன்னா, மீண்டும் மீண்டும் வந்து எல்லா மீட்டிங்லயும் இப்ப கூட சொல்றாருங்க, அரசியல் எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக கூட்டணி என்பது வேறு. தேர்தல் கூட்டணி என்பது அந்த தேர்தல் நேரத்தில் எடுக்கப்படும் ஒரு முடிவு, தேர்தல் வெற்றிக்காக எடுக்கப்படும் ஒரு முடிவு. வெற்றி கூட்டணி எதுவோ அந்த வெற்றி கூட்டணிக்காக அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு, அதுவும் அந்த தேர்தல் கூட்டணிக்கு எடுக்கிற அந்த முடிவும் நம்முடைய கொள்கையும் ஒன்னாவாது. சரி, அதனால இப்ப எந்த ஒரு பாஜக தரப்புல அமித்ஷா அவர்கள் தரப்புலயே சொல்லப்படுது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, அது சம்பந்தமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு, கூட்டணி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அது என்ன ஒத்துக்க மாட்டேன்றீங்க, என்ன ரீசன் தெரியல. இல்லைங்க, கருத்து என்பது கருத்து சுதந்திரம், யாருக்கானே அதுக்காக சொல்லிக்கலாம். அவர்களுடைய கருத்து எங்களுக்கு வந்து நாங்க அவங்க கூட வச்சுக்கலாம் கூட்டணி. இப்போ நேத்து ஒரு முந்த நாள் பத்தியில ஒரு டிவில பேசிட்டு இருக்காங்க, இதே நேர்காணல்ல திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு வைப்பாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. கருத்து தானுங்க, இங்கேயும் கூட்டணி வச்சுக்கலாம், அவங்க இடத்துலயும் கூட்டணி வச்சுக்கலாம், எங்க வேணா கூட்டணி. நம்ம ஏற்கனவே இதை பத்தி நம்ம விவாதிச்சிருக்கோம். சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இவ்வளவு அவசரமா தமிழக பிரச்சனையை உடனே அங்க கொண்டு அமைச்சர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ வந்து கூட்டத்தொடர் முடிஞ்சு கூட போகலாம், அல்லது முன்னாடி போயிருந்திருக்கலாம். இல்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மோசமான சூழல் ஒண்ணு இப்ப தமிழகத்தில் இம்மீடியட்டா போய் பாக்குற அளவுக்கு. அப்படி பார்க்கும் பொழுது மோசமான சூழ்நிலை என்னென்ன இருக்கு, பெண்களுக்கு எதிரான பாலுறவு, அதாவது பாலியல் குற்றங்கள் சொல்ல வரீங்க. பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகமாயிட்டு இருக்கு. மது ஒழிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்க, ஆனா மதுவை ஒழிக்கல. அதாவது
எக்கச்சக்கமான குற்றங்கள், ம் ம் மது, பான் பெராக், குட்கா, பான் மசாலா தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எக்கச்சக்கமா நடக்குது. ம் ம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எத்தனையோ டிவியில வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பெல்லாம் எடுத்திருக்காங்க. சரி. அப்படி கருத்து கணிப்பு எடுக்கும்போது ஆளுங்கட்சி மேல சுத்தமா மக்களுக்கு நம்பிக்கையே இல்லாத போயிட்டது. ம் இதெல்லாம் வந்து கண்டறிய கூட அவர் வந்து அதனாலதான் அவசரமான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கார். தமிழக மக்கள் நலனுக்காக ஒரு அவசர பயணம் மக்களுடைய நலனுக்காக வரலாம். ம் ம் சோ அவர் வந்து மக்கள் நலனுக்காக வர ஒரு நல்ல மனிதரை சரி சரி. நாம வந்து ஒரு தவறான ஒரு முத்திரை குத்திடக்கூடாது. ம் ம் கூட்டணிக்காக தான் வருவாரா, இவர் கூட கூட்டணி வச்சுக்கவாரா, அவர் கூட்டணி வைக்கிறது தான் அவர் வேலை கிடையாதுங்க. சரி. இல்லைங்களா? ஏன் அதிமுக கூட தான் கூட்டணி வைப்பாரான்றதுல திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டாங்களா? கண்டிப்பா. இவங்களே இந்த திமுக இந்த நபர்கள் ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்க, சென்ற முறை மோடி அவர்கள் வரும்பொழுது தமிழகத்திற்கு கருப்பு கொடை பிடிச்சாங்க, கருப்பு உடைகள் அணிந்தாங்க. இன்னைக்கு இதே முதலமைச்சர் வெள்ளை கொடை பிடித்தாரு. வெள்ளை கொடை பிடித்த வேந்தரா திகழ்ந்தாரா இல்லைங்களா? ம் ம் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கலாம். அவர்களுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கலாம். திமுகவுடனும் கூட்டணி போட அவர்கள் வரலாம். சரி. அவருடைய எண்ணங்கள் எதுக்கான இருக்கலாம். அதுதான் எங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கூட்டணி என்பது நாங்க என்ன சொல்றோம், அரசு எலெக்ஷன் நேரத்துல அந்த ஓரிரு மாதத்திற்குள் வெற்றி கூட்டணி எதுவாக இருக்குமோ, எந்த அணியில் இணைந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான முறையில் வெற்றி கண்டறியுமோ அந்த கூட்டணியில் கட்டாயம் வந்து கூட்டணி அமைப்பாங்க. சரி சார், தொடர்ந்து சொல்லியிருக்காரு. மாற்று கருத்து தொடர்ந்து பேசலாம் சார். திரு ராமசேகரன் சார், அதாவது நம்ம ஜோதிகுமார் சார் வரும்போது தான் நிறைய புதிய தகவல்கள் நமக்கு வந்து போன வாட்டி வரும்போது சொன்னாங்க. நிறைய பேர் யாரோ விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, அவர் தவழ்ந்து போய் தானே ஆட்சியை பிடிச்சாருன்னு. தவழ்ந்து போய் கூட மக்கள் நலனுக்காக அவர் பிடிச்சார் அப்படின்ற ஒரு அதுக்கான ஒரு விளக்கத்தை சொன்னார். இன்றைக்கி வந்து திமுகவுடன் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஜோதிகுமாரோட விளக்கங்களை கேட்கக்குள்ள இந்த ஆண்டின் மிக சிறந்த ஜோக் அது. திமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது 2025 மிகப்பெரிய ஜோக். ஏன்னா திமுகவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று வரலாற்று சிறப்புமிக்க மாநில சுயாட்சிக்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தமிழக முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். இன்றைக்கி இந்தியாவெங்கும் அவரை வந்து ஒரு சுயாட்சி, மாநில சுயாட்சியின் தந்தை என கொண்டாடக்கூடிய நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. பிஜேபியோட கூட்டணி சேர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னு சொன்னால், 1972 தமிழக முதலமைச்சர் தேசிய கொடியை இந்த விவாதம் பண்ணும்போது மற்றவர்கள் சொன்ன ஒரு கருத்தை நான் அங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது எப்படி ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைச்சதுன்னு தமிழகம் மகிழ்ச்சி அடைய, அதே நேரத்தில் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் ஹைகோர்ட் ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு குட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது 1972 இந்திய தேசிய கொடியை முதலமைச்சர் ஏற்றலாங்கிற உரிமையை முத்தமிழறிஞர் கலைஞர் பெற்றார் அந்த உரிமையை. அதே போல் 2025 அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் முதலமைச்சரே வேந்தராகக்கூடிய, இப்போ கூட ஒரு வெண்குடை வேந்தர்னு சொன்னார். வெண்குடை வேந்தர் அல்ல, பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக வந்தாலும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த முயற்சி வந்து ஜெயலலிதாவால் வெற்றி பெற முடியவில்லை. அந்த மீன் பல்கலைக்கழகத்துக்கோ எதுக்கோ தன்னுடைய பெயரை சூட்டணுங்கக்குள்ள அப்போ இருந்த சென்னாரெட்டி 94 நினைவு சரியா இருந்தால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கவர்னர் தான் நியமிக்கணும்னு சொன்னதா எனக்கு நினைவு இருக்கு. இது இல்லை, இது வந்து வேந்தர்களை இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, தமிழக அரசு நியமிக்கணும்னு சொல்லி கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுது கவர்னர் தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா எனக்கு ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி சொல்லும்போது கலைஞர் அதாவது எந்த சூழலில் கலைஞர் சொன்னாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். கவர்னர்களாக வேலை பார்த்த பொழுது அந்த சூழலில் சொல்லியிருக்கலாம். இப்போ கவர்னரோட சூழல் என்னன்னா, தமிழ்நாட்டில் 2 கமலாலயம் சென்னையில் இருக்கு. ஒன்று உண்மையான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைமையகம், இன்னொன்று ராஜ்பவன். 2வது கமலாலயமாக ஆளுநர் ரவி செயல்பட தொடங்கிய பிறகு அவர் தேவையில்லாமல் அரசியலெல்லாம் நுழைஞ்சிக்கிட்டு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்கிறதுல தடை செஞ்சுக்கிட்டு கல்வியினுடைய தரத்தை குறைக்கக்கூடிய சூழலில் ஆளுநர் இறங்கக்குள்ள தான் தமிழக முதலமைச்சர் வந்து வேந்தர் ஆகக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. எந்த சூழலுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த தமிழ்நாட்டில் சுர்ஜித் சிங் பர்னாலான்னு ஒரு ஆளுநர் இருந்தார். ஆளுநர்னால் அவர் மாதிரி ஒரு ஆளுநர் இருக்க முடியாது.
என்னைக்கு ஜனநாயக உரிமையை மீறி மத்திய அரசு வந்து ஆர்டிகல் 356 திணிக்கக்குள்ள பதவியே ராஜினாமா செய்தவர். சரி, அதை போல கவர்னர்களை கண்ட தமிழகம். கண்டிப்பாக மட்டும் இது அமித்ஷா அவர்களுடைய வருகை பற்றி அமித்ஷா அவர்கள் எத்தனை முறை தமிழகம் வந்தாலும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பிடிப்பதை தடுக்க முடியாது. பல முறை மோடி வந்தார் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு, ரோட் ஷோலாம் நடத்தினார். என்ன ஆச்சு? ஒன்றுமே பண்ண முடியல, ஒரு சீட்டு கூட வாங்க முடியல. அமித்ஷா எத்தனை தடவை வந்தாலும் எடப்பாடியோடு கூட்டணி சேர்ந்தாலும் தமிழக கூட்டணி கணக்கு மாறப்போவதில்லை. முன்னாடி வந்து 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க. இப்போ நேற்றுக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பெல்லாம் வந்த பிறகு, இந்த வேந்தர் விஷயங்களில் சுயாட்சி எல்லாம் வந்த பிறகு 220க்கு மேற்பட்ட தொகுதிகளை திமுக வெல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு மக்கள் வந்து தமிழக முதலமைச்சரை அதாவது தமிழக உரிமைகளுக்காக, மாநில உரிமைகளுக்காக எப்படி வந்து மருத்துவக் கல்லூரி பிஜி அட்மிஷனில் வந்து உங்களுக்கு சமூக நீதி பின்பற்றப்படவில்லைன்னு திமுக வழக்கு தொடர்ந்து அது இந்தியா முழுக்க அது பிரதிபலிச்சதோ, அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலை பயங்கரமாக இன்றைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு. இல்லை, அதிமுக தரப்புலேருந்து வந்து இது ஒத்துக்க கூட்டணி கணக்குகள்னு தொடங்கலாம், நாங்கள் அப்போ தான் டிசைட் பண்ணோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்த்தர அமித்ஷா தரப்பில், அதாவது பாஜக தரப்பில் கூட்டணிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? இந்த எடப்பாடி டெல்லி போனதை பற்றி நம்ம விவாதித்தோம். அவங்க சொன்னாங்க மாநில வளர்ச்சிக்காக போனோம். மாநில வளர்ச்சிக்கு போகல. ஏன்னா எடப்பாடி சந்திச்சுட்டு வந்த சில மணித்துளிகளில் அமித்ஷாவினுடைய இன்ஸ்டா பதிவில், எக்ஸ் தள பதிவில் என்ன போட்டார்? தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 மலரும்னு போடுறாரு. எடப்பாடியை சந்தித்த பிறகு அப்போ அவங்க எதோ பேசினாங்கிறது பூனைக்குட்டி தானாக வெளில வந்துடுச்சு. அதனால் அவர் தமிழகத்தை வளர்ச்சிக்கு சந்தித்தோங்கிறதெல்லாம் போய் கூட்டணி வைக்க போறியா இல்லை உன் மேலே நடவடிக்கை எடுக்க போறியா? ஏன்னா அந்த காலகட்டத்தில் எடப்பாடியினுடைய நெருங்கிய உறவினர் ராமலிங்கமும் மிதுனும் அமலாக்கத்துறையால் கையில் எடுக்கப்பட்ட போது அந்த மிரட்டலுக்காகவே போய் நான் கூட்டணி வச்சுக்கிறேன்னு எடப்பாடி சொல்கிறதுக்காக போனது தானே ஒழிய தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக போக வேண்டிய அவசியம் இல்லை. சட்டசபை நடந்துகிட்டு இருக்கக்குள்ள முக்கியமான விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள அந்த நேரத்தில் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு அமித்ஷா வர்றது கூட இந்த கூட்டணியை உறுதி செய்யதானே ஒழிய இந்த கூட்டணியை உறுதி செஞ்சாலும் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அமித்ஷாவோ மோடியோ லட்சம் முறை தமிழகத்துக்கு வந்தாலும் தமிழக மக்கள் திமுக ஆதரிக்கிறதுலேருந்து பின்வாங்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் அமித்ஷாவோ மோடியோ பிரதம மந்திரி அலுவலகத்தையோ உள்துறை அமைச்சர் அலுவலகத்தையோ சென்னையிலே அமைச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி பண்ணாங்கன்னா கூட தமிழக மக்கள் மாற மாட்டாங்க. இதை எப்போ நான் பார்த்தேன்னா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். சிவராத்திரி அன்னைக்கு நான் பல கோயில்களுக்கு போனேன். போகக்குள்ள ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு 5000லேருந்து 6000 பக்தர்கள் அங்கங்கே அன்னதானம், பால் விநியோகம் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழகத்தினுடைய அந்த அமைச்சரகம் கூட எல்லா ஏற்பாடுகளும் அறநிலைத்துறை அமைச்சகம் கூட எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செஞ்சுருந்தது. கிட்டத்தட்ட மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை ஒரு 30 கோயிலை நான் தரிசனம் பண்ணக்குள்ள எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மக்கள் எழுச்சியோடு வந்து சாமி கும்பிட்றாங்க. ஆனால் அதே ஒரு பக்கம் சாமியை சொல்லி ஓட்டு கேட்குற பிஜேபி ஒரு சீட்டு கூட பார்லிமெண்ட்டில் ஜெயிக்க முடியல தமிழ்நாட்டில். என்ன காரணம்னு பார்க்கக்குள்ள மக்கள் தெளிவாக இருக்காங்க. சாமி கும்பிட்றது நம்ம தனிப்பட்ட உரிமை. ஓட்டு அப்படின்னா அது திமுகவுக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு போடணும். அப்போ தான் சமூக நீதி கிடைக்கும். ஏன்னா ஒரு சாமானியன் ஒரு வழக்கறிஞராக, ஒரு பொறியாளராக, ஒரு ஆடிட்டராக, ஒரு மருத்துவராக வருவதற்கு திமுக தான் வேணும்ன்றத தெளிவாக இருக்காங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் சார். செங்கை பத்மநாபன் சார், அமித்ஷா வருகை குறித்து உங்களுடைய முதல் சுற்று கருத்து. இது முடிஞ்சு போன விஷயம் சார். நேற்றே பாருங்க, சட்டமன்றத்தில் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காரு, மகிழ்ச்சி. இதே காவி சட்டை போட்டு வராமல் இருந்தது சிறப்புன்னு சொல்கிறாரு. அதில் அதிமுக என்ன கருத்து பதிவு பண்ணணும்னா, காவி சட்டை போட்டு வந்தால் என்ன தப்பு? இது தேர்தலில் 4 4 8 8 2 10 அந்த கணக்கை மட்டும்தான் பார்க்கணும். பிஜேபி வந்து மதவாதம்னா அது அவங்க கொள்கை. எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதிமுக காலத்தில், ஜெயலலிதா காலத்திலேருந்து எடப்பாடி வர அவங்க சிறுபான்மை மக்களுக்கு ஒருபோதும் அவங்க எதிரிகள் இல்லை. ஆனால் வாய்ப்பு அமையல, அதனால் எல்லாமே எதிர்ப்பாக போகுது சிறுபான்மைக்கு. கடந்த காலத்தில் இவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சாங்க, நாங்கள் காப்பாற்றிட்டோம். பிஜேபியில் வாஜ்பாயினுடைய தீவிர இந்துத்துவா மோடியை விட 100 மடங்கு அதிகம். அப்பேற்பட்ட தலைமை கொண்ட ஒரு ஆட்சியில் இவங்க சொன்னதெல்லாம் நடந்ததுன்னா அவர்களுக்கு தேவையான எண்ணிக்கை அப்போ இல்லை. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான எண்ணிக்கை இருக்குது, அதனால சாதிச்சாங்களே தவிர அதிமுக அதை என்ன பண்ணாலும் சுனாமி போல போய் தடுத்தாலும் தடுத்து இருக்க முடியாது. அது வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரே ஜுரம்,
அதிமுக பிஜேபி அதிமுக பிஜேபி அதிமுக பிஜேபினே சொல்றாங்க. கடந்த முறை இவங்க ஜெயிச்சுக்கும் போது 3% வாக்கு வித்தியாசம் தான். அப்போ பிஜேபியினுடைய உச்சகட்ட எதிர்ப்புலேயே 3%. அதுல 2 வாக்குறுதி, ஒன்று நீட், ஒன்று வந்து கல்வி கடன், அது மட்டுமே 15%. அது பொய் வாக்குறுதியில் முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரு கையெழுத்து போட்டால் எங்களுக்கு நாங்கள் எடுத்துருவோம், எங்களுக்கு ரகசியம் இருக்குன்னாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் தளபதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க இருந்தால் ஆலோசனை கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு முரண்பட்ட கருத்து. இன்னைக்கு மக்கள்கிட்ட கேட்கிறாரு, கட்சிக்காரர் கேட்கிறாரு, நீட்டை அகற்றுவதற்கு நீக்குவதற்கு உங்களிடம் ஆலோசனை தான் தருங்க, நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அப்போ முதல்ல சொன்னது பொய்ன்னு தெரியுதுங்களா? அதனால பித்தலாட்ட அரசியலும் பொய் அரசியலும் இனிமேல் ஈடுபடாது. தயவு செய்து கொள்கைக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடையாது. எண்ணிக்கையை மட்டும் பாருங்க. பிஜேபி ஒரு மதவாத கட்சின்னு என்று சொன்னாலும் கூட அவங்க ஒரிசால வந்து என்ன பண்ணாங்க, மொழி அரசியல் பண்ணி ஜெயிச்சாங்க. இவங்க மதம் 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 சொல்றாங்களே. சிவசேனா மதம் இல்லையா? சிவசேனா வந்து பாபர் மசூதியை வச்சு ஆதரிச்சு அவங்க கட்டுரை போடும் போது அதை எதிர்த்து இவர் வந்து யூபியினுடைய தலைவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறார். நம்ம அரசு எதுவும் கண்டனம் தெரிவிக்கலையே. அதனால இது வந்து இந்த பித்தலாட்டத்தை விட்டு தயவு செய்து மக்கள் நலன் பார்த்து கொடுக்கணும். நேற்று ஒரு வெற்றின்னு சொன்னார். சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு அது வந்து தமிழக அரசின் முயற்சிக்கு சிறப்பு, மிக மகிழ்ச்சி, முயற்சிக்கு நன்றி. ஆனால் அது முழு சிறப்பும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் நம்ம தரணும். நம்ம we are requesting our prayer. அது அலாட் பண்றது, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இல்ல இருந்தாலும் இன்னொரு இரவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கு மேல 142 ல அவங்க வந்து வெயிட் அண்ட் வாட்ச், அவங்க வந்து 142 வந்து பயன்படுத்தி கொடுத்ததுனால ஒன்னு சொல்றேன். இந்த ஒரு கருத்தை வச்சு நான் பேசல. என்ன பொறுத்த வரைக்கும் மாநில அரசை நிர்வகிக்க மத்திய அரசு தலையீடு இருக்கணும், மத்திய அரசினுடைய நிர்வகிக்க மாநில அரசு தலையீடு இருக்கணும். 2 பேர் இருந்தாதான் இருக்கணும் சார். ஆனா அதுக்காக இவ்வளவு நாள் கிடப்பில போடுறதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதுதான் உச்சநீதிமன்றம் பதில் கொடுத்துட்டாங்க. It is a full credit to Supreme Court. But the effort taken by the DMK we cannot underestimate. ஓகே சார். அது அடுத்த தலைமை விஷயத்துக்கு வருவோம் சார். இப்போ வந்து அதிமுக கூட்டணி அமைந்தால் இப்போ ஏற்கனவே வந்து நம்ம அண்ணாமலை அவர்களோட ஒரு இணக்கமான போக்கு இல்லை, அது ஒரு நிர்பந்தம் எடப்பாடி அவர்கள் வைத்திருப்பார் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. அதே போன்று ஓபிஎஸ் டிடிவி அவர்களை திருப்பி இணைக்கக்கூடிய எண்ணம் இல்லை என்பதையும் உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க. இதுல தான் சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர்களை பற்றி நம்ம சொல்லுவோம். அவர் இப்போ வந்து அவரை அவர் வந்து அந்த கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டி அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. கம்யூனிஸ்ட்ல எப்படி இவரு வந்திருக்காரு பேபி அவர்கள், அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக மாறிடுவாங்க. அதனால இப்போ அவருடைய காலம் முடிந்துட்டு புதுசாக ஒரு நயினார் நாகேந்திரனுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதுவும் பிரதமரே உறுதிப்படுத்துற மாதிரி மேடையில் உட்கார வச்சிருக்காரு, சடனாக கூப்பிட்டு. அதெல்லாம் வந்து ஒரு சிம்டம், ஒரு சமிக்கை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மிகச்சிறந்த ஒரு அதிகாரி. அவரை நீங்க டிஜிபியா தமிழ்நாட்டில் போட்டீங்கன்னா 1 கிராம் அப்படின்னு கூட கஞ்சா கூட இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகி. ஆனால் அரசியல் ரீதியாக கொஞ்சம் எமோஷனல். ஒரு விசில் அடிச்சா, கை தட்டினா, கோஷம் போட்டா இறங்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர். அவர் இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பங்கம் ஏற்படுத்தும் அளவிற்கு ஏதாவது வார்த்தைகளை தவற விடுவார். அது வந்து கூட்டணிக்கு அது விரிசலை ஏற்படுத்தும். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தலைமை சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்து வந்தவர் அப்படிங்கும்போது எடப்பாடியோட இணக்கமான போக்குகள் இருக்க வாய்ப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் சார், தமிழக அரசு இப்ப இன்றைய திமுக அரசு மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் என் வேண்டுகோள். கடந்த முறை ஸ்டாலின் அவர்கள் தான் நான் வாக்களித்தேன். ஒரு வாக்காளரை நான் சொல்றேன், வேற லெவல்ல இருக்குன்னு நினைச்சோம். அதே மாதிரி தான் இருந்தது. இல்ல ஆனா கொண்டு வந்தாரு, இந்த முறை தீர்ப்புலாம் வந்தது பிறகு 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கிடைக்கும் தான் சேயவன் அவர்கள் சொல்றாங்க. அவரு சொல்றாரு, அவர் வந்து மாலை தமிழ் இது முரசொலி, சன் டிவி, கலைஞர் டிவியை தவிர வேற எதுவும் பார்க்கல போல இருக்கு. முதல்ல தெருவில் தான் போய் செயினா எடுத்தாங்க, இப்ப வீட்டுக்குள்ள பூந்து செயினா இருக்கிறாங்க. தூத்துக்குடியில ஒரு பெரிய ஒரு கவுன்சிலருடைய மகன் கஞ்சா விற்கிறான், திமுக கவுன்சிலருடைய மகன். சரி மாட்டிக்கிட்டான், ஏதோ ஆச்சுன்னு கெஞ்சி குத்து என்ன பண்ண போலீஸ் எல்லாம் மிரட்டுறாங்க. அதாவது திமுக நிர்வாகிகளுடைய மகன் மது பாட்டல் கடத்துறாங்க. அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சந்து சிரிக்குது. ஓட வெட்டி இருக்கான் தூத்துக்குடியில் ஒரு ரவுடி. ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியிலேயே ஓட வெட்டுறாங்க. இதை விட என்ன வேணும்? அவர் என்ன கேட்கிறாரு, என்ன குறை இருக்குன்றாரு. எதுல சிறப்பு இருக்கு? அத்தனை உங்களுடைய கவனம் முழுவதும் மடைமாற்றும் அரசியலுக்கு போனதுனால செய்ய வேண்டிய பணி செஞ்சு மிக தவற விடுறீங்க. 2750 கோடி சென்னையினுடைய வரி வசூல் பண்ணிருக்கீங்க. ரத்தத்தை பிழிஞ்சு உறிஞ்சி எடுத்திருக்கீங்க. சென்னையினுடைய சாலையும் குப்பையும் போய் பாருங்க, அவ்வளவு மோசமா இருக்கு. 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சு போச்சு.
இன்னும் ஓராண்டு காலம் அடிமட்ட தொண்டனு கூட தெரியும் இனிமே மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்ற காரணத்தினால் இனிமே தலைமை சொன்னாலும் கட்சிக்காரன் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைத்த நல்வாய்ப்பாக இந்த ஓராண்டை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய தொடர்ந்து பேசலாம் சார். திரு சாய் சுதாகர் சார், இப்போது அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் வேறு எந்த கட்சி திமுக அவர் குறிப்பிடுறாரு. சரி, திமுக அப்படின்றது கூட நம்ம எந்த அளவுக்கு இருக்குன்றது நமக்கு தெரியல. ஆனால் பிற கட்சிகள் இருக்குது, இப்போ தாவேகா இருக்குது, நாம் தமிழர் கூட இப்போ நிலைப்பாடுகள் கொஞ்சம் மாறி இருக்கிறதா அவருடைய சமீபத்திய பேச்சுகளில் நமக்கு தெரியுது. கூட்டணி பற்றி கேட்கும்பொழுது முடிவு செய்வோம், எப்போவுமே தனித்து தான் போட்டின்னு உறுதியாக சொல்லக்கூடியவர் இப்போ அந்த நிலைப்பாடு இல்லை. ஸோ இந்த கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்ற நிலைமை வந்ததுனால அந்த மாற்றம். இப்போ கூட்டணியை பற்றி பேசும்பொழுது கூட்டணி திமுகவோட கூட்டணி வந்து நம்ம எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்களது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வலுவாக இருக்குது. அவங்கள யாரும் பிரிஞ்சு வரா மாதிரி ஒரு சூழ்நிலை கிடையாது. கடந்த காலம் சார் 60 சீட்டு கொடுத்தாதான் எம்எல்ஏ நான் எல்லாம் தனிச்சு நிற்பேன் ராஜீவ்காந்தி சொல்லிட்டாரு. இல்லை ஓகே, அது சில குறைபாடுகள், சில மன கசப்புகள் எல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் அது வந்து ஒரு வலு வாய்ந்த ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. அதை முறியடிக்கணும்னா கண்டிப்பாக எதிர் அணியில் இப்போது அவர் நம்ம அதிமுக நண்பர் கூட சொன்னார், அதாவது கூட்டணிக்கே வாய்ப்பில்லைன்ற மாதிரி பேசினார் அவர். அப்போ அவருடைய தலைவர் சொல்கிறதுக்கு என்ன பேக்ரவுண்டு, அடுத்த ஆண்டு நம்மளுடைய ஆட்சி தான் வரும், ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னா அதனுடைய யுக்தி என்ன கையாள போகிறாங்க? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒன்று எல்லாருமே புரிஞ்சுக்கணும், திமுக கூட்டணி வந்தாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்தாலும் சரி, இந்த முறை கண்டிப்பாக ஆட்சியில் பல கட்சிகளுக்கு பங்கு கொடுத்து தான் ஆட்சி செய்ய முடியும். தனிமையாக இப்போ திமுக ஆட்சி அமைச்ச மாதிரி மறுபடியும் ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வராது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. அண்டு இன்னொன்று, நண்பர் வந்து நீட்டை பற்றி சொன்னார். நீட் வந்து இப்போது இவங்ககிட்ட கேட்குறாங்கன்னு, இவங்ககிட்ட கேட்குறது மட்டும், ஐடியா கேட்குறது மட்டும் கிடையாது, இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொன்னார். நீங்கள் போய் மத்தியில் பேசுறதுக்கு போனீங்களே, கூட்டணி வைக்கும்போது ஒரு நிபந்தனை வைங்க, நீட்டை ஒழித்தால்தான் பிஜேபி. அதை தான் நாங்களும் சொன்னோம். அதாவது முல்லை பெரியாருக்கும் காவேரிக்கு தண்ணி கொடுக்காததுக்கும் இவங்க இந்த ரெண்டு கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி, ஒரு நிபந்தனை கொடுங்க, நீங்க காவேரியில தண்ணி கொடுத்தாதான் கூட்டணி. இங்க கம்யூனிஸ்ட் கிட்ட நீங்க முல்லை பெரியார் நாங்க சொல்றபடி வச்சாதான், அதை வச்சாதான், நாங்க சொல்றபடி நீங்க நடத்தினாதான் கூட்டணி அப்படின்னு நிபந்தனை கூட நாங்க சொன்னோம். அப்ப உங்களுக்கு அது புரியல. இப்போ இவங்க போய் நிபந்தனை வைக்கணுமா? நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னது பாவம் அவரா, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக சொன்னார் நீட்டை ஒழிப்பேன் அவர் சொல்லவே இல்லை. ஒரு கையெடுத்து எங்க கிட்ட ரகசியம் இருக்கு. அப்போ திரு எடப்பாடி அவர்கள் முதல்ல அவங்க ஆட்சி செய்யும் போது நீட்டை எதிர்த்தார். சரி, அப்போ திரு ராஜா அவர்கள் என்ன சொன்னாரு, உங்களுக்கு தெரியுது இல்ல, மத்திய அரசாங்கம் தான் நீட்டை மாற்ற முடியும்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அப்போ என்ன இதுக்கு நீங்க அதை பேசுனீங்கன்னு கேட்டார்ல. அப்போ என்ன இதுக்கு இவங்க பேசுறாங்க நீட்டை பத்தி? இவர் போய் அப்போ அவர் பேசினவர் தப்பா பேசினவர், நீங்க போய் ஒரு நிபந்தனையா சொல்றீங்க. அப்போ பேக் ஃபயரா? உங்களுக்கு ரகசியம் என்ன, உங்களுடைய முதல் கையெழுத்து எங்க, இதெல்லாம் விட்டுட்டு எதிர்கட்சி தலைவர் நீங்க போய் ஒரு நிபந்தனை வைங்கன்னு சொல்றீங்களே, அந்த நிபந்தனை நீங்க வைக்க வேண்டியது தானே. முல்லை பெரியார்ல வைக்கலாம், இதுல வைக்கலாம். அப்புறம் திரு கலைஞர் அவர்கள் அந்த சூழ்நிலை காரணமாக தான் சொன்னாருன்னா அன்பர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாரு. நீங்களும் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அன்றைக்கு கலைஞர் அவர்கள் விசி வந்து கவர்னர் தான் நியமனம் பண்ணணும்னு சொன்ன காலகட்டத்தில் அவர் எதிர்கட்சியில் இருந்தார். இப்போ திமுக ஆளும் கட்சியில் இருக்கிறதுனால அது மாதிரி பேசுது. அதனால சூழ்நிலை தான், அதான் சூழ்நிலை. நீங்க பர்னாலா பத்தி பேசாதீங்க. கவர்னரா இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. கவர்னர் அரசியல்வாதியா மாறக்குள்ள மத்திய அரசின் ஏஜென்டாக
மத்திய அரசின் காலகட்டத்தில் சொன்னாங்க கருத்தை இன்னைக்கு உள்ள கருத்தோட ஒட்டி பேசணும். என்ன சொல்ல வராங்க? நீங்க திரு பர்னாலாவை நல்ல கவர்னர் சொல்றீங்க, அதை விட பெட்டர் ஆளுநரை நாங்க பார்த்தோம்னா எங்க வாழ்க்கையில, அதாவது திரு கே ஷான்னு ஒரு கவர்னர் இருந்தார். அவர் எப்படி அழைக்கப்பட்டார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி ஷா அப்படிதான் அழைக்கப்பட்டார். ஆனால் அவர் தான் கையெழுத்திட்டார் டிஸ்மிஸ் பண்றதுக்கு. ஞாபகம் இருக்கா? சோ நாங்க அந்த மாதிரி ஆளுநர்லாம் கூட பார்த்தோம். அதனால ஆளுநர் வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஏஜென்ட் கிடையாது. அவர் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நேத்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி குற்றம் பண்ண மாதிரி அந்த தீர்ப்பை வந்து இவங்க கவர்னர் என்பவர் ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படுவர். அதனால ஒரு ஆளும் கட்சியை இந்த மாதிரி தரக்குறைவா பேசக்கூடாது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா திரு RS பாரதி அவர் எவ்வளவு வன்மம் கக்கினார் பாத்தீங்களா? நீங்க அவ்வளவு வெறுப்பு இருக்குது. அதாவது இவர் வந்து என்னது ஒரு டெம்பரரி லேபரர் மாதிரி இருக்காராம், காலம் கடந்து கவர்னர் இருக்காராம். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பொது இடத்துல பேசக்கூடாது. இடைவேளைக்கு பிறகு அத வந்து டெம்பரரி லேபர்னு ஒரு, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஸ்டேட் வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆமா, கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை அதை விடவே கூடாது. திரு ஜோதிகுமார் சார், அதாவது இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் நீங்கள் தொடர்ந்து தேர்தல் சந்திச்சு வந்தீங்க. அதில் தோல்வி தான் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. 10-11 தேர்தல் கிட்ட தோல்வி கிடச்சிருக்கு. ஆனால் இது அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து நாங்கள் எப்படி அதிகமான தொகுதியில் ஜெயிச்சு நாங்கள் ஆட்சி அமைப்போம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லி சாய் சுதாகர் சார் ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போ உள்ளபடியே அது கூட்டணிகள் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, பிஜேபியுடன் கூட்டணி அமைக்க சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு தென்படுதுன்றது தான் இப்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. அதாவதுங்க, தமிழகத்தில் வந்து புரட்சி தலைவர் ஆண்ட காலத்துல இருந்து, புரட்சி தலைவம்மா ஆண்ட காலத்துல இருந்து எத்தனையோ இன்னல்கள், இடர்பாடுகள் இது போலெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சுன்னு தான் வந்துட்டு இருக்கு. ஆனா புரட்சி தலைவி அம்மா இருக்கும்பொழுது லேடியா அல்லது மோடியான்னு வந்து சவால் விட்டு அத்தனை இடத்துலயும் வந்து தனித்து ஜெயிச்சாங்க. அந்த நிலைப்பாடுதான் இப்போ தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல அன்னைக்கு இருக்கின்ற எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க நாம எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்ன நிகழ்வுகள் நடந்ததோ அந்த நிகழ்ச்சி தான் இப்ப தமிழகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழக மக்கள் அனைவரும் இப்போ ஆளுங்கட்சியானது பொய்யான வாக்குறுதிகள், சுமார் 500-600 வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகளை வாரி 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 வழங்கிட்டு சாதாரண ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க கூட திராணி இல்லாத ஒரு தமிழக அரசாகத்தான் இப்ப மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஒரு சார் சொல்ற போல அவரு கூட போன முறை வந்து திமுக தான் வாக்களிச்சிருக்காரு. ஆனா அவருடைய மன இயல்பு கூட இப்ப எப்படி இருக்கு? தெரியாம திமுக ஓட்டு போட்டுட்டோமோ, திமுக எல்லாரும் 10 ஆண்டு காலம் அதிமுகவே இருக்க, ஒரு மாத்தி வரட்டுன்ற அந்த மாற்று எண்ணத்தோட தான் வாக்களிச்சாங்க. இல்ல மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது அப்படின்னா, இப்போ 2024 தேர்தலில் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சி அமைச்சு, அந்த அதிருப்தி எதுவும் வெளிப்படலையே. மத்திய அரசாங்கத்தின் ஜோதி சார் ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, ரொம்ப ரொம்ப ரைட்டு. ஆனா நீங்க ஜெயிச்சாதானே அதை மாத்த முடியும். அந்த ஜெயிப்பதற்கு ஒரு கூட்டணி வேணும். அதனால எந்த காலையும் படாதீங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்கல. இருங்க, நாடாளுமன்ற தேர்தல் என்றது அது வேற. மக்களுடைய எண்ணங்களே பிரதான் மந்திரி யாரு வரணும், யாரு வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும் நினைச்சாங்க. சட்டமன்ற தேர்தல் என்பது 2026ல மக்கள் எடுக்கும் தீர்ப்பு மிக மிக தெளிவா இருக்கும். எத்தனையோ சின்ன சின்ன ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாம் போயிட்டு மக்களுக்கு ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே 67%, 77%. சோ ஒரு 10ல 7.5% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகவும் இல்ல சார். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பெரிய கருத்து கணிப்பு கூட 3வது இடத்துல தான் அதிமுக இருக்கு. இன்னே தாவேகா வந்து 2வது இடத்துல இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீடியாவுல ஒரு விஷயத்தை லைக் பண்றவங்க இருங்க ஒரு இடத்துல நான் பார்த்தேங்க. நேத்து ஒரு மீடியால ஒரு ஊடகத்துல ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கு. ஒரே நபர், தாவேகா சேர்ந்த ஒரே நபர் 100 லைக் தெரிவிக்கிறாரு. அதிமுக இருக்கிறவங்க 100 நபர்கள் 100 லைக் தெரிவிக்கிறாங்க. 100 நபர்கள் சேர்ந்து 100 லைக் தெரிவிக்கிறதுக்கும்
ஒரே நபர் 100 லைக் போடுறதுக்கு வித்தியாசம் உண்டு சார். அந்த நிலைப்பாடுதான் இன்னைக்கு வந்தவங்க. அதெல்லாம் வந்து அவங்களை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நாங்க தயாரா இல்ல. எங்களுக்கு எதிரி யார் தெரியுங்களா? அரசியல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். பிஜேபி வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்ததே யாரு? முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான். கலைஞரே இல்லைன்னா அன்னைக்கு 15-20 ஆண்டுக்கு முன்னாடி பிஜேபின்ற ஒரு இயக்கம் இந்தியாவுக்கு தெரியாம போயிருக்கு ஐயா. இது ஏன் மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தவறான செய்தி. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடியே பாஜக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எம்பி இருந்திருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. இல்ல சார், உங்களுக்கு தெரியல அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடியே அதிமுக வரதுக்கு முன்னாடியே கலைஞரோட கூட்டணி இல்லாமலே எம்பி இருந்திருக்காங்க, எம்எல்ஏவும் இருந்திருக்காங்க. இங்க இருந்திருக்கலாம் கிடையாது, இருந்தாங்க. அதுதான் உண்மை. பிஜேபியை பொறுத்தவரை எத்தனை யுகமானாலும் ஜோதி சார், பிஜேபி எத்தனை யுகமானாலும் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல வளராது. 10% கீழே 9% வராது, 11% போகாது. ஆனா 10 மேல்தட்டு மக்களுடைய முழு ஆதரவை பெற்ற பிஜேபி 10%க்கு சொந்தக்காரர். அவர் நிறைவு செய்யிட்டு நான் அப்புறம் பேசலாம் சார். இந்தியாவில் பிஜேபி கால் ஊச்சியதற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். தமிழகத்துல காரணம் என்னன்னா, அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்கள் வந்து வாக்களிக்கல அப்படின்னா பிஜேபி ஆட்சி பிடிச்சிருக்க முடியாது. 98 அதிமுக யாரோட ஆட்சி அமைச்சது? 98 பாராளுமன்ற தேர்தல்ல யாரோட ஆட்சி அமைச்சது சார்? யாரோட முன்னோடி யாரு கேக்குறாரு அவர்? முதல்ல யாரு பண்ணாங்கன்னு கேக்குறாரு. முதல்ல பண்ணதே அதிமுக தான். 98ல பண்ணாங்க. 98ல வரலாறோட பேசுங்க ஜோதிகுமார், வரலாறை மாற்றி பேசாதீங்க. 98 பாராளுமன்ற தேர்தலில் முதலாக ஜெயலலிதா தான் பிஜேபியோட கூட்டணி வச்சது. ஏதோ திமுக வச்சதுன்னு வரலாற்றை திரிச்சு பேசாதீங்க. வரலாறு தெரியலன்னா அதை பத்தி பேசாதீங்க. முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை இல்லைன்னா பிஜேபி. ஏங்க 98ல பாராளுமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைச்சா, யார் கூட்டணி வச்சா? ஏடிஎம்கே, பிஜேபி, அதிமுக கூட்டணி வச்சாங்க. புரட்சி தலைவி அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. எதுக்கு நீங்க கூட்டணி வைப்பீங்க? நீங்க சொல்றதை தாண்டி வாங்க சார். முக்கியமான விஷயம், வாபஸ் வாங்கி கவுத்ததை வந்து பெருமையா பேசாதீங்கன்னா அது ரொம்ப தப்பா போயிடும் மக்கள் கிட்ட. இன்னொன்னு புறம்பான செயல் இல்ல. முக்கியமான விஷயம் சகோதரரே, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நீங்க வந்து அன்றைய காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி பேசுனீங்க, புரட்சி தலைவர் அம்மையாரை பத்தி பேசுனீங்க. அந்த கேரிஸ்மா உங்க கட்சியில யாருக்குமே கிடையாது. மோடியா லேடியான்னு சொல்லி ஜெயிக்கிற அளவுக்கு அந்த கேரிஸ்மா கிடையாது. நீங்க கூட்டணியில இருந்தால்தான் ஜெயிக்கும். இல்ல இல்ல, அதாவது ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் எடப்பாடி இல்லன்னு சொல்லி அவருடைய கருத்து. கரிஸ்மாவை பத்தி நான் மக்களை ஒருத்தரா சொல்றேன் நான். ஏங்க ஏற்கனவே அவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க, உங்களை பிரிச்சு விட்டு நீங்க ஏன் இந்த பேச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் பேசிக்கலாம். புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசாதீங்கன்னு நானும் சொல்றேன். ஒண்ணு திமுக ஆட்சி மாற்றம் பேசி முடிக்கிறேன். ஒரே ஒரு வினாடி சார். திமுகனுடைய ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனா நீங்க வாய்ப்பு எடுக்கிறீங்களா? தாவேக்காத வாய்ப்பு எடுக்க போகுது. திமுக ஆட்சி மாற்றங்கிறது பகல் கனவு. நீங்க நிறைய சொல்லுங்க. நீங்க லைவ்ல இருக்கீங்க. சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சூழ்நிலையும் யாருடைய காலையும் பிடித்து ஆட்சிக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் லட்ச கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அந்த தொண்டர்களை நம்பி மட்டும்தான் நாங்க இருக்கமே தவிர கூட்டணியை நம்பி அல்ல. சரி, கூட்டணி வியூகம் என்பது தேர்தல் நேரத்தில் அமையும். தேர்தல் நேரத்தில் கட்டாயம் அமைப்பாரு. அது எங்க தலைவர் முடிவு எடுக்கும். ஒட்டுமொத்த தொண்டர்களும் நாங்க எல்லாம் வந்து அடிபணிவோம். சரி சார், ஓகே சார். இப்போ அந்த திமுகவுடைய ஆட்சி நடைபெற்றால் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க, அதனால எங்களுடைய வெற்றி உறுதி அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை, கூட்டணி இல்லாமலே நாங்கள் வெற்றி. ஆரம்பத்திலே சொன்னேன், ஜோதிகுமார் வந்து நிறைய காமெடி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. பழனிசாமியை பொறுத்தவரையும் ஒரு பேர் இருக்குது தெரியுமா? எடப்பாடிக்கு 10 தோல்வி பழனிசாமி. 2019 பாராளுமன்ற தேர்தல் தோல்வி,
2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, 2022 ஈரோடு கிழக்கு தோல்வி, 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி, 2024 சார் ஒரு நிமிஷம் பேசிடுறேன், விக்கிரவாண்டி தேர்தல் தோல்வி, 2024 பாராளுமன்ற தோல்வின்னு 10 தோல்வி பழனிசாமி. அதே நேரத்தில் திமுக தலைவராக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு எந்த ஒரு தேர்தலிலும் தோல்வி கிடையாது. தொடர்ந்து 10 தேர்தல்களிலே வெற்றி பெற்று இயக்கமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனா 2024 பாராளுமன்ற தேர்தலை பத்தி ஜோதிகுமார் சொன்னாரு. பிரதமரா யார் வரணுங்கிற தேர்தலிலே மோடியால ஜெயிக்க முடியல தமிழ்நாட்டில். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. தனித்தனியா நின்னதுனால அந்த ஓட்டுகள் வந்து சிதறிடுச்சு. இல்ல அதே 21 சேர்ந்து தானே நின்னாங்க. ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் வச்சுங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி திமுக, அண்ணா திமுகக்கு எதிரி திமுக, தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரி திமுக, நாம் தமிழர் கட்சிக்கு எதிரி திமுக. என்ன அர்த்தம்? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால யார் எடுத்தாலும் திமுக ஒரு பேர் கிடைக்கும்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் தனித்து நின்றாலும் கூட்டணி அமைத்து நின்றாலும் 26 திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவதை யாரும் தடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஒரு சரித்திர வெற்றியாக 220க்கு மேற்பட்ட தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னும் சட்ட ஒழுங்கு சரியில்லை அது இதெல்லாம் சொன்னாங்க. அண்டை மாநிலங்களை பாருங்கள், உத்தரப்பிரதேசத்துல வாழக்கூடிய சூழலே இல்லை. அதை பார்க்கக்குள்ள தமிழ்நாட்டில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து செயின் பறிப்புன்னு சொன்னாங்க, ஒரே நாள்ல 8 செயின் பறிப்புனாங்க. அது வட இந்தியாவால் பிஜேபியால் அனுப்பப்பட்டோம். எங்க போய் அவனை அரெஸ்ட் பண்ணாங்க? ஏர்போர்ட்ல போய் அரெஸ்ட் பண்ணாங்க. அதனால அதே போல ஏதோ கருத்து கணிப்புலாம் அதிமுக வரும்னு சொன்னதா சொல்றாரு. எந்த கருத்து கணிப்பு சொன்னிச்சு? எல்லா கருத்து கணிப்புகளும் மீண்டும் திமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் தான் சொன்னாங்க. 2வது 3வது இடத்துக்கு தான் போட்டி இருக்கே ஒழிஞ்சு முதல் இடம் வரையும் 2026 திமுக மக்கள் ஆல்ரெடி டிக்கெட் அடிச்சு. சரி, ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். 2வது இடத்துக்கு தான் போட்டின்னு ஸ்டாலின் அவர்களுமே சொல்லியிருக்காரு. முதல் இடம் நம்ம ஜெயிக்க போறது உறுதியாயிருச்சு. இப்போ யாரு 2வது வர போறாங்கன்றது அந்த தாவேகா அது கட்சி பேர் கூட அவர் மென்ஷன் பண்ணல. மற்றவர்கள் அந்த மாதிரி இல்ல. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 60 சீட்டு எங்களுக்கு வேணும், இல்லைன்னா நாங்க வந்து தனித்து போட்டிடுவோம் சொல்ற தைரியம் எப்படி வந்தது? அதே மாதிரி இவருடைய தலைவர் வந்து இந்த நம்மளுடைய கூட்டணிக்கு, இந்திய கூட்டணிக்கு நீங்க வாங்க தாவேகாவை கூப்பிடுறாரு, அந்த தைரியம் எப்படி வந்தது? மிகப்பெரிய வேலை போயிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட், விசிகா, காங்கிரஸ் 3 பேரும் திமுகவுடன் சேர்ந்தால் அந்த கட்சி இருக்கிற நிலைமையை விட மோசமாக போயிடும். அது அந்த தலைவர்களுக்கு தெரியாதா? எனக்கும் மற்றவங்களுக்கும் தெரியும் போது தயவு செய்து அவர்களுடைய ஆதரவு காங்கிரஸுக்கு விஜய் அவர்களுக்கு மாறும்போது சம பலத்தில் அதிமுக உடையும்ன்றது உங்க கருத்தா இருக்கு. 100% ஏன்னா எங்கள் வெற்றி பெறும் கட்சிக்கு தான், வெற்றி பெறும் கூட்டணிக்கு தான் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய ஆதரவு. எங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். அது தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன், எங்க ஆதரவு எங்க போதும் அங்கே தான் ஜெயிப்பாங்க. ஜெயிக்கிற கட்சி தான் சார் ஆதரவு. ஒரே நோக்கம் திமுக அகற்றப்படணும். அது காரணம் காய்ப்புணர்ச்சி இல்லை, நாங்கள் படும் வேதனையும் அன்றாடப்படும் பிரச்சனைகளும். ஒரு சாயம் கலந்து விற்பனை பண்ணியிருக்கான் ஒருத்தன், ஒரு வியாபாரி தர்பூசணியை, அது ஒரு அதிகாரி ஸ்ரீனிவாசன் போய் அவரை நடவடிக்கை எடுக்கிறாரு. நீங்க என்ன பண்ணோம்? விவசாய போராட்டத்தை மட்டுப்படுத்த நீங்க இதுக்கு என்ன சொன்னோம்? விழிப்புணர்வு பண்ணோம் வாங்க சொல்லி. அதை விட அந்த அதிகாரியை மாத்திட்டீங்க. இன்னும் 2 மாசத்துல மாம்பழம் விற்க போறான், மருந்து வச்சு விற்க போறான். எந்த அதிகாரி போய் பிடிக்க போறது இல்லை. அந்த அளவுக்கு நிர்வாகத்தினுடைய நையாண்டித்தனம். அவரு காமெடி பீஸ்ன்றாரு, நிர்வாகம் காமெடி பீஸா இருக்கு. பிடிக்கிற அதிகாரி நாளைக்கு வரவங்க செயின் பறிப்பு போய் காவலாளி பிடிச்சிட்டாங்க, அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ண பிடிப்பாரு. ஏதோ திமுக மேல தனிப்பட்ட விரோதத்தின் மேல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. கூட்டணி உடையணுங்கிறாரு, எதுவுமே நடக்காது. கூட்டணி ஒரு ஹேசியத்தின் அடிப்படையில் சொல்றாரு. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அனைத்து கூட்டணி கட்சிகளும் திமுகவுடன் இணக்கமாக இருக்கிறது. திமுக கூட்டணி உடையக்கூடிய வாய்ப்பு இல்லை.
ஒரு செயின் பறிப்பை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தை chain குறை சொல்ல பறிப்பு முடியாது. சார், இதே அதிமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில தூத்துக்குடியில 13 பேர் துப்பாக்கி சூடு கொலை பண்ணக்குள்ள நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அது. அந்த மாதிரி பஸ்ஸுக்கு வந்து இலவச பெண்ணுக்கு கொடுத்தாங்க. உடனே ஒரு சட்டமன்றத்தில் ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ கேட்கிறார், சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிறாரு, ஆண்களுக்கும் அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிதி நிலைன்னு சொல்றேன். நீங்க பெண்களுக்கு கொடுத்து சந்தி செய்யுது. ஒவ்வொரு மாவட்டத்தில் எந்த பஸ் எங்க போய் உள்ளோம், எங்க போய் வெடிக்கும், எங்க போய் சிறப்பாக இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 1 கோடி பெண்கள் வந்து 20,000 வண்டி இருந்த இடத்துல 17 ஆகி 12 ஆகி 11 ஆயிடுச்சு. 10,000 வண்டி வாங்க வேண்டிய இடத்துல 2,000 வண்டி வாங்குற மாதிரி மிக மோசமான ஒரு சூழல். அதனுடைய மேலாளர் சார், பஸ்னுடைய மேலாளர் கொடுத்துருக்க லெட்டர், நீங்க விவசாய இதுக்கு இலவசம் கொடுத்திருக்கீங்க, மகிழ்ச்சி. ஆனா அதுக்கு உபகரணங்களுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு வழி இல்ல. எங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. மத்திய அரசு நிதியை ஒழுங்கா வழங்கினா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அமித்ஷா அவர்கள் வந்து இன்னைக்கு வராரு அப்படின்னா நாளைக்கு 2,550 கோடி ஒரே ஒரு கேள்வி மாநகராட்சியில புரிஞ்சு வாங்கிருக்கீங்களா, என்ன பண்ணிருக்கீங்க? சரி, ஓகே சார். அமித்ஷா அவர்கள் வந்து நாளைக்கு வராரு அப்படின்னா அவர் வரும்போதே தமிழக தலைமையில மாற்றம் இருக்குமா, முதல்ல அறிவிப்பு வந்துருமா, இல்ல அவர் வந்து தான் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா? ரொம்ப ஒரு தகவல்கள் 9 மாசம் இருக்கு சார். இப்போ ஒண்ணுமே கிடையாது சார். பூர்வாங்க படிப்பு நடந்தது. தமிழக தலைமை தேர்தல் அதாவது பாஜக மாநில தலைவர் மாற்றத்தை அதான் நான் சொல்றேன். மாற்றம் என்பது உறுதி. இவர் அவருடைய காலம் முடியுது. 9 மாதம்ன்றது ரொம்ப காலம் இருக்கு. அதனால இப்ப வந்து ஒரு பூர்வாங்க பேச்சு இருக்கு. சார் சொல்றாரு வெரி டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல இருக்கு, கண்டிப்பா மாத்தியே தீரணும் அப்படின்றாரு. தலைமையும் வந்து தலைமை மாத்துறது இல்ல, தலைமை குறித்த ஒரு நடவடிக்கையும் கூட்டணி குறித்த நடவடிக்கை கூட்டணி கொடுத்த நடவடிக்கை எல்லாம் பூர்வாங்க பேச்சு நடக்குமே கண்டி. பட் டெஃபினெட்லி அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து களம் காணுவது உறுதி என்ற நிலையில வந்துருச்சு. முதல்ல எடப்பாடி அவர்கள் பேச பேச்சுக்கும் இப்ப பேச பேச்சுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். அதே போன்று திமுக கூட்டணி கட்சிகள் அப்ப பேச பேச்சுக்கும் இப்ப பேச பேச்சுக்கும் மிகுந்த வன்மம் கொண்டு பேசுறாங்க அவங்களுடைய கூட்டணி கட்சிகள். வரவேற்று எல்லாரும் முதலமைச்சர் 6 மாசம் வெயிட் அண்ட் வாட்ச், 6 மாசம் கனவுலாம் கிடையாது. நாங்க கனவா உங்களுக்கு தெரிய போது பாருங்க. நடக்கவே நடக்காது. கலந்துக்க போறோம், பேசதான் போறோம். சரி, தொடர்ந்து பேசலாம் சார். சரி, இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் நான் ஏற்கனவே சாட்டை கேட்ட மாதிரி தான் அதிமுக இணக்கமாக சூழல் இருக்குன்னு வானதி சீனிவாசன் போன்றவரும் பட்டியலில் இருக்காங்க. அது பற்றி உங்களுடைய தகவல் சார். அவங்களும் அதிமுகவுக்கு ப்ரோ தான் சார். சார், இப்போது நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தையும் யூகிச்சு நம்ம பேசவே கூடாது. இப்போ தலைவர்கள் இங்கிருந்து போய் மேலிடத்துல பேசுகிறாங்க, சந்திக்கிறாங்கன்னா அது எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். கட்சி சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். திரு அண்ணாமலை அவர்களும் போய் பார்த்துட்டு வந்தார், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் போய் பார்த்துட்டு வந்தாங்க, இவங்களும் திருமதி வானதி சீனிவாசனும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதனால அதை வச்சு நம்ம இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க மேலிடம் கண்டிப்பாக இருங்க காய் நகர்த்தது கிடையாது. இதை வந்து தெளிவா திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினாரு திரு யாதவ் அவர்களுக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா 6 மாசமா தலைவர் அனௌன்ஸ் பண்ண முடியல, தேசிய தலைவரைன்னு அவர் சொன்னாரு. உடனே திரு அமித்ஷா எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, ஐயா எங்க கட்சி ரொம்ப பெரிய கட்சி, அதனால தான் நிறைய யோசனை பண்ண வேண்டியிருக்கு. உங்க கட்சிக்கு அது ஒரே நாள்ல முடிஞ்சிடும், ஏன்னா உங்க குடும்பத்திலிருந்து யாரோ ஒருத்தர் போட வேண்டியதுதான். எங்களுக்கு அப்படி கிடையாது, ஒரு குடும்பத்திலிருந்தெல்லாம் எடுக்க முடியாது. ஜனநாயக ரீதியாக எல்லாருடைய நல்லது கெட்டது பார்த்து தான் பண்ணணும். அதனால கொஞ்சம் தாமதமாகுது, அதுதான், வேற ஒன்றும் விஷயம் கிடையாது. அப்புறம் அண்ணனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும், அதாவது சேர்த்து பதிவு பண்றேன். பாஜக வந்து அந்த செயின் பறிப்பு ஆள்களை அங்கிருந்து ஆரம்பித்து இதே தான் சொன்னாங்க. அதாவது இந்த மெத்து எங்க இருந்து வருதுன்னா குஜராத்ல இருந்து வருதுன்னாங்க. இப்ப சமீபத்தில் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அருப்புக்கோட்டையில ஃபேக்டரி நடத்துறாங்க. அப்புறம் எதுக்கு இது குஜராத்ல இருந்து வரணும்? அருப்புக்கோட்டையில ஃபேக்டரி நடத்துறாங்கன்னு நமது போலீஸ் சொல்லுது. அப்ப அத வந்து அங்க வருது, நாங்க புடிச்சிட்டோம் திராவிட மாடல் சொல்றீங்க. அப்ப அருப்புக்கோட்டையில தயார் பண்றது என்ன மாடல்? அதனால அந்த மாதிரி அதாவது தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா அவர்கள் வருகிறார், அவர் ஒரு நல்ல வழியை காட்டி கொடுப்பார். ஆனா மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. அதாவது இந்த போக்குல நம்ம இங்க ஆளுகின்ற கட்சி அந்த கூட்டணி இந்த போக்குலயே போயிட்டு இருந்தாங்கன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க மாத்திக்கலன்னா கண்டிப்பா மாற்றம் என்பது உறுதி. அண்ட் இந்த மாற்றம் வந்து அந்த ஆட்சிக்கு மட்டும் கிடையாது, இங்க கட்சிகள் இருக்கு இல்லையா, இப்போ சகோதரர் கூட பேசினார், அதாவது கூட்டணியே வராத மாதிரி அவங்களிடமும் ஒரு மாற்றம் வரும். அவங்க எல்லாமும் பார்ப்பாங்க,
எல்லாரும் ஒன்று கூடி திரு விஜய் அவர்கள், அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லாரும் ஒன்றிணைந்து நன்றி அதாவது இந்த ஆட்சியை கண்டிப்பாக மாற்றுவாங்க. சார் உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க சார். இன்னொரு நிறைவு கருத்து, பாரதிய ஜனதா கட்சி தலைவராக மாநில தலைவராக மாற்றம் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா அண்ணாமலையோட செயல்பாடுகள் சாட்டை அடிச்சுக்கிறது, சாட்டை அடித்தா என்ன சாட்டைன்னு பார்த்தா இலவம்பஞ்சி சாட்டை, செருப்பு போட மாட்டேங்கிறது, என்னென்னமோ அனுதாபம் பண்ணி பார்த்தாரு, நடக்கல. கண்டிப்பாக அவர் மாற்றிடுவாங்க அப்படின்றது நிச்சயமா மாற்றுவாங்க. ஆனால் அவரா ஏன் தலைவர் போட்டியில் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா அவரை மாற்ற போகிறது தெரியுது. நீங்க என்ன மாத்துறீங்க, கௌரவமா நானே இல்லைன்னு சொல்லிடுறேங்கிறது தான் இன்னைக்கு நிலை. சார் ஜோதிகுமார் சார், உங்க நிறைவு கருத்து சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லி கொடுங்க சார். அமித்ஷா அவர்களுடைய வருகை பற்றி. அமித்ஷாவுடைய வருகை எங்களுடைய தலைவருடைய கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில, தமிழகத்தின் வளர்ச்சி குறித்து கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள தான் அவர் வராரு. சரி, அதே டைம்ல கூட்டணி குறித்து அல்ல என்பதுதான் என்னுடைய நன்றி சார். உங்களுடைய நிறைவு சுருக்கமா ஒரே வரி. கூட்டணி கோஷம் தான் வராரு, அது உறுதியாகணும். அப்படி உறுதிப்படுத்தல நீங்க கோட்டை விட்டீங்கன்னா தாவேக்கா அதே அறுவடை செய்யும். அந்த ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கண்டிப்பா மாற்றம் என்பது உறுதி. அது இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா என்பதுதான் கேள்வி. கண்டிப்பா சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் வந்த பிறகும் என்ன நடக்கிறது பார்த்து அந்த விவாதத்தை நம்ம கலந்துக்கலாம். இன்று நிறைவு செய்ய வேண்டிய நேரம். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.